திமுக அரித்மெட்டிக் வெற்றி பெறுவதற்காக அரித்மெட்டிக் அலையன்ஸ் என்று அவர்கள் பார்ப்பதாக தெரியல. திமுக எல்லா கட்சிகளையும் அழைப்பது என்பது தமிழ்நாட்டினுடைய நலனுக்காக நிற்கிற கட்சிகள் எல்லாத்தையும் ஒருங்கிணைக்கிறது என்றுதான் அவங்க பாக்குறாங்க. தேமுதிக அப்படி என்ன கொள்கை இருக்கு? நேத்து வரைக்கும் அதிமுக பாஜக கூட்டணியில பேசிக்கிட்டு ஈஷா யோகா மையம் வரைக்கும் போயிட்டு அமித்ஷா கும்பிடுச்சாமியும் போட்டுட்டு இப்போ திடீர்னு அறிவாலயத்தில் நுழைந்ததுக்கு அப்புறம் சில பேர் இருப்பாங்க. அப்படி என்ன அவங்களுக்கு சில பேர் இருப்பாங்க. அப்ப கொள்கை இல்லாத கட்சி தேமுதிக. ஓகே, கொள்கை இல்லாத கட்சி அப்படி சொல்லல. நீங்க உங்க கருத்தை ஏன் என் வாயில சொல்ல வைக்கிறீங்க? ப்ராப்ளம் என்னன்னா, நீங்க இப்ப உதாரணமா வேறு சிலரும் கூட அதுல சேர்ந்திருக்காங்க. போன தடவை அதிமுக, நீங்க அதை இப்படி பாருங்க, அதிமுக அலையன்ஸ் அல்லது பிஜேபி அலையன்ஸ்ல இருந்தவங்க தாக்கு பிடிக்க முடியாம இங்க வந்திருக்காங்கிறத பாக்குறதுக்கு பதிலா இந்த ஒரு கொள்கைக்காக இருந்த கூட்டணியோடு ஏற்கனவே மாற்று கூட்டணியில் இருந்தவர்கள் இங்க வந்திருக்கிறார்கள் என்பதைத்தான் பார்க்கணும். ஆக்சுவலா நரேந்திர மோடியும் எடப்பாடி பழனிசாமி அவர்களும் பயந்து கொண்டு இருப்பதாக பரவலா பேசுறாங்க. அங்க இருக்கிற எந்த கட்சி போகுமோ தெரியலையே, போன தேர்தலில் இருந்த சில கட்சிகள் நம்மகிட்ட இல்லையே, அந்த பக்கம் போயிட்டாங்களே அப்படின்னு அவங்கதான் கவலைப்பட்டு இருக்காங்க. இங்க இருந்து ஏதாவது கட்சி அந்த பக்கம் போயிருக்கா? இல்ல. அங்க இருந்து எத்தனை கட்சி இங்க வந்திருக்கு? தேமுதிக வந்திருக்கா? வந்திருக்கா? அப்புறம் ஓபிஎஸ் போன தடவை அந்த கூட்டணியில தான் போட்டி போட்டாரு, இந்த பக்கம் வந்திருக்காரா? உங்களுக்கு என்ன வேணும் வச்சோம்? அப்ப அரித்மெட்டிக் கால்குலேஷன் தானே, இதுல என்ன கொள்கை இருக்கு? எதுல? பாத்தீங்களா, ஓபிஎஸ் வந்துட்டாரு, எஸ்டிபி வந்துருச்சு, அதுக்கப்புறம் தேமுதிக பாத்துட்டீங்களா, இங்க வந்துட்டாங்க, அதனால இது வெற்றி அதிகமாயிடுச்சுன்னு நான் சொல்லல. நான் என்ன சொன்னேன்னா, அங்க அவங்க இனிமே இந்த படகு மூழ்க போகிறது, இந்த கப்பல் மூழ்க போகிறது என்பதால் அதிலிருந்து தப்பித்து வைத்தவர்களை திராவிட முன்னேற்ற கழகம் அரவணைத்து வைத்திருக்கிறது. அவ்வளவுதான்.